இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. அம்மா, என் தங்கச்சி புருஷன் அறிவழகனை காப்பாத்தணும்ட்டு தான் இவரை லாயரா நியமிச்சான். இவருக்கு நிறைய ஆதாரங்களை நானே தட்டி கொடுத்தேன், நிறைய சாட்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன், நிறைய பாயிண்ட்களை சொல்லியிருக்கேன். ஆனா இவர் என்னடானா நம்பிக்கையெல்லாம் பேசாரு. இப்போ எனக்கு இவர் மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு மேடம். ஹலோ, இங்க நான் தான் வக்கீல். இங்க என்ன பாயிண்ட் பேசணும், என்ன பாயிண்ட் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சட்டம் சொல்லி தரையா? ஐயா, என் தங்கச்சி புருஷனை காப்பாத்தணும்ட்டு தான் உங்களை லாயரா நியமிச்சதே. ஆனா இப்ப நீங்களே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க போல இருக்க. நிலைமை அப்படி இருக்கு சார். இத பாருங்க, உங்க தங்கச்சி புருஷன்கிட்ட போய் பேசுங்க. அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னா குறைந்தபட்ச தண்டனையா நான் வாங்கி தர்றேன். என்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். பாத்தீங்களா மேடம் எப்படி பேசுறாருன்னு? லட்ச லட்சமா பணம் கொடுத்துருக்கு மேடம் இவருக்கு. மேடம், எங்களுக்கு சுத்தமா இவர் மேல நம்பிக்கை போயிடுச்சு மேடம். இவரை மாத்தி ஆகணும் மேடம். அதுக்கு எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க மேடம். இவரை மாத்திட்டு வேற யாராச்சும் லாயரை வைக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க மேடம். மாத்தணும்னா நீங்க கால அவகாசம் தான் கேட்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். முடிஞ்சு போன கேஸ இவங்க இழுத்துக்கிட்டே போக பாக்குறாங்க. அதனால மிஸ்டர் பிபி, எந்த கேஸும் எப்பவும் முடிஞ்சு போறதே இல்ல. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவருக்கான எல்லா வாய்ப்புகளும் தரப்படணும்னு சட்டம் சொல்லுது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். நீங்க சொல்லுங்க தம்பி. மேடம், நாங்க வேற லாயரை வச்சுக்கிட்டோம் மேடம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மேடம். வேற லாயரா? அவரும் உங்களுக்கு வரலன்னா? மேடம், இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா எதிர்கட்சி தான் எங்க லாயரே மாத்திருப்பாங்கன்னு தோணுது. நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவரு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாத்தி பேசுறாருன்னா ஏதோ ஒரு சதி நடந்திருக்குமா? அவங்க தான் இவரை மிரட்டி இருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுமா. வேணும்னா அரசு தரப்புல இருந்து ஏதாவது சட்ட உதவிய ஏற்பாடு பண்ணி தர சொல்லவா? நாங்க அம்பிட்டு காசு கொடுத்த வக்கீலே இம்பிட்டு மாத்தி பேசுதாவ. அரசு தரப்புல இருந்து ஒருத்தர் வந்தா அவரையும் இவங்க மாத்தி விட்டாவனா நாங்க என்ன மேடம் செய்வோம்? ஏப்பா, வக்கீல் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்ல. கேஸே முடிய போகுது. வேற யாரை வச்சுதான் நீ வாதாடுவ? சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம். வக்கீல் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதுக்கு வேற என்னதான் வழி? அம்மா, என் தங்கச்சி புருஷனை காப்பாத்துறதுக்கு நானே வாதாடலான்னு முடிவு பண்ணிருக்கேம்மா.